இங்க மண்ணு மாப்பிள குளத்துல வரத பார்த்து ஷாக் ஆகி சந்து அவனை இழுத்துட்டு போய் என்னாச்சு தியா எங்கன்னு கேக்குறான். ஆக்சுவலா இந்த எபிசோடு ஆர் கசின்ஸோட ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. அதுல மண்ணுவும் தியாவும் லவ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரியுது. ஆனா இப்போ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண மண்ணு மனமேடையில உட்கார்ந்திருக்கான். சந்து சன்ஸ்கிருதியையும் அஸ்வதியையும் போய் என்னன்னு அவங்க கிட்ட கேட்க சொல்ல அவங்கள சொந்தக்காரங்க எதுவும் கேட்க விட மாட்டேங்கிறாங்க. மணப்பெண்ணும் மலையூர் நாட்டாம மனச கொஞ்சம் காட்டாம பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றா. தியாவும் இங்க ஒரு கார்ல மண்ணுவுக்காக நைட்டு முழுக்க வெயிட் பண்ணிட்டு டைமை பார்த்து பதறி போய் மண்டபத்துக்கு வரா. அங்க மண்ணுவ மனக்குளத்துல பார்த்ததும் மனசுடைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இருக்கும்போது கார்ல சந்து தியா கிட்ட அவன் உனக்கு தகுதியானவன் கிடையாதுன்னு சொல்லும்போது அவன் குடிக்க வச்சிருந்த பாட்டில புடுங்கி குடிச்சு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உள்ளார போய் மாப்பிள பொண்ணுக்கு பால் பழம் கொடுக்கிற சடங்குல மண்ணுவுக்கு ஊட்டி விட்டு பாலை ஃபுல்லா பொண்ணு மேல ஊத்தி விட்டுறா. சொந்தக்காரங்க சுத்தி நிக்கும் போது தன்னோட காதல மண்ணு கிட்ட காமிச்சதை பார்த்து எல்லாரும் ஷாக்காக பெரிய பிரச்சனை நடந்து மணப்பொண்ணு கட்டண தாலியை திருப்பி கொடுத்துறா. மண்ணுவும் கசின்ஸ் கிட்ட நேத்து நைட்டு நான் தியா கூட ஓடி போக வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அம்மா என்னை தடுத்து நம்ம ரெண்டு பேரும் அனாதையா இருந்த போது உங்க அப்பா தான் நமக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, என்னதான் அவர் உன்னோட சொந்த அப்பா இல்லைனாலும் நீ அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மண்ணு தியாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லும் போது நீ இப்போ அவளை கூட்டிட்டு போனீங்கன்னா சொந்தக்காரங்க உங்களையும் எங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்க, அதனால அவ்வளவு அனாதையாயிருவான்னு சொன்னதாலதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு 4 பேர்ட்டையும் சொல்றான். அப்படியே அடுத்த சீன் சின்ன வயசுல மண்ணுவோட அம்மாவை அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கல்யாணத்துக்காக அவர் சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கதான் தியாவை முத தடவை மண்ணு சந்திக்கிறான். அந்த கல்யாணத்துல தான் 6 கசின்ஸும் ஒன்னா சேர்ந்து செம ஜாலியா ஃபன் பண்ணிட்டு கடைசியா பிரியும் போது கூடிய சீக்கிரம் அடுத்த கல்யாணத்துல மீட் பண்ணலாம்னு நினைச்ச இவங்க 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் மீட் பண்றாங்க.